வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர் ஆர் ஆர். வணக்கம் சார். வணக்கம் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் எவ்ரிபடி டு ஆர் ஆர் ஆர். சார், இந்த லீக் ஸ்டேஜை இதை விட பெட்டராக முடிச்சு வைக்க முடியாது. அவ்வளவு ட்ராமா, அவ்வளோ டென்ஷன், சூப்பர்பா மேட்ச் வந்து ரெண்டு டீம் பக்கமும் ஆசிரியட் ஆகி அழகாக வந்து முடிஞ்சிருக்குது. எல்எஸ்ஜி வெர்சஸ் ஆர்சிபி எப்படி இருந்துச்சு சார்? ஜீதேஷ் ஷர்மான்ட்டாரு, ஜீத்ன்ட்டாரு. பேர்லயே ஜீத் இருக்கு. சோலோவா வின் பண்ணி காட்டுறேன்னு ஒரு பக்கம் இந்த கேப்டன், அந்த கேப்டன் ரிஷப் பண்ணிட்டு அவர் ரிஷப ராசி, நேற்று நம்ம சொன்ன ராசி கரெக்டா. அவர் ஒரு பக்கம் அவர் அடிச்சு பூந்து விளையாண்டாரு. ரெண்டு பிரில்லியன்ட் நாக்ஸ், லவ்லி மேட்ச், அப்சல்யூட் பாரடைஸ் ஃபார் பேட்டிங். அதுல கிளியரா ஆர்சிபி நாங்க தாதான்னு ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்ப பிரமாதம். போலர்ஸ் ரொம்ப குறை சொல்ல முடியாது, ரெண்டு சைட்லயுமே யார் போட்டாலும் அடிக்கிறாங்க. ஒரே போலர் துஷாரா, ஒரே போலர் கமாண்டட் ரெஸ்பெக்ட் தான் துஷாரா ஒண்டி தான். இந்த பக்கம் டு லிட்டில் எக்ஸ்டென்ட் திக்வேஷ், டு லிட்டில் எக்ஸ்டென்ட். பட் துஷாரா வாஸ் கிளாஸ் அப்பார்ட் இந்த ரெண்டு டீமுமே சேர்த்து போலிங்ல. இந்த பக்கம் ரிஷப் பண்ட்டுடைய எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் அண்ட் செஞ்சுரி. இந்த பக்கம் ஜிதேஷ், அப்கோர்ஸ் கோலி இருந்திருந்தா இதே டைட்டிலே முடிஞ்சிருக்கும் மேட்ச், ஒரு ரெண்டு இருந்தா. ஜிதேஷ் ரொம்ப சோலோவா, ஏன்னா கேப்டன்சி பிரஷரோடு சேர்த்து சேசிங் பிரஷரும் இருந்து இவ்வளவு டெரிஃபிக்கா ஒரு எலக்ட்ரிஃபைங் இன்னிங்ஸ் ஆடுறதுன்றது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ஸோ டூ பிரில்லியன்ட் ஜிதேஷ். சார், இப்போ இந்த மேட்சோடைய நியூஆன்சஸ் என்னென்ன நடந்துச்சுங்கிறதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நேற்று வீடியோவுடைய முடிவில் சுவாமிஜி மாதிரி வந்து திடீர்னு ஒரு அருள் வாக்கு சொல்லிட்டு போனீங்க. ரிஷப் பண்ணிட்டு வந்து எனக்கு என்னமோ பாலா நாளைக்கு ரிஷப் பண்ணிட்டு அடிச்சிருவாருன்னு தோணுதுன்னு நீங்கள் அது எப்படி சம்மந்தமே இல்லாமல் அப்படி சொன்னீங்க? அதுவும் நடந்துருச்சு அப்படியே இன்னைக்கு. எனக்கு என்னமோ அந்த ரிஷப் பண்ட் மேல ஒரு பயங்கர அஃபினிட்டி இருக்கும். அண்ட் டெரிஃபிக் ஃபைட்டர். என்ன உடம்புல அடி வாங்கினாலும் உன்னை திருப்பி அடிக்கிறேன்ட்டாரு, அந்த மாதிரி ஃபைட்டர் விராட் கோலி கேட்டகரி. ஸோ ஆல்வேஸ் லவ் ஹிம். எனக்கு வந்து சில பேர் ஃபெயிலியரை கலடா பண்ண ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். எனக்கு அவரோட ஃபெயிலியர் நான் கலடா பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரூவ் டைம் அண்ட் அகைன் எல்லா பேட்டிங்ல விதவிதமா அடிச்சு. ஸோ அது கிளியரா, ஏன்னா இந்த கடைசி லாஸ்ட் பிளேஸ் டீம்ஸ் இருக்காங்களே, 4-5 டீம்ஸ் கடைசியில அவங்க எல்லாமே அந்த டெய்ல் எண்டர் ஆட்டிடியூட்ல ஆடுறாங்க. இந்த டெய்ல் எண்டர் திடீர்னு சுத்துவாங்கல்ல, அந்த ஆட்டிடியூட்ல மொத்த டீம் ஆடுது. அது என்னைக்குமே இப்ப டிஃபெண்ட் ஒரு டாப் 4ல போறவங்களுக்கு என்னைக்குமே அது ப்ரெஷர் இருக்கு. இவங்க பூந்துக்கு இதான் பண்ணிட்டாங்க நானு. பட் இதுல வந்து பியோர் பேட்டிங் விக்கெட்ல ஃபர்ஸ்ட் இவங்க தே மேட் த பெஸ்ட் யூஸ். எல்எஸ்ஜி டாப் கிளாஸா பண்ணாங்க. பட் அந்த டார்கெட் வந்து கெட்டபிள்ங்கிறது பிகாஸ் ஆஃப் ஆர்சிபிஸ் அப்ரோச். அவங்க வந்து சலிக்கவே இல்லை. முதல் 10 ஓவர்ல ஹாஃப் கிராஸ் பண்ணிட்டாங்க பிரில்லியண்டா. ஸோ அவங்க வி ஆர் ஹியர் டு வின் அப்படிங்கறத ரொம்ப அழகா காமிச்சாங்க. ஜிதேஷோடைய பேட்டிங் ரொம்ப ரொம்ப வேற லெவல், வேற லெவல். பிகாஸ் அதான் சொல்றேன், ஆஃப் சைட்ல பிஸ்தாவா இருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, கண்டெய்னே பண்ண முடியாது. பிளைண்டா லெக் சைட்ல சுத்துறவன நீங்க கண்டெயின் பண்ணலாம். ஆஃப் சைட்ல பாருங்க, வந்த உடனே கவர்ஸ் மேல 6, அதுக்கப்புறம் ஸ்டியரிங் ஒரு தேர்ட் மேன் அப்பர் கட்டு எல்லாம் டாப் கிளாஸா ஆடுறாரு இல்லையா, அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. சார், இப்போ இன்னைக்கு மேட்ச்ல இந்த திக்வேஷுங்கிறவர் வந்து ஒரு ஒரு நோ பாலை போட்டு அந்த பேக் ஃபுட் நோ பாலில் வந்து ஒரு அவுட் எடுத்து, அது பேக் ஃபுட் நோ பாலுங்கிறது அம்பையர் கூப்பிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே போய் புல்லில் எழுதலாம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, கையெழுத்து அழிங்க அப்படின்னு. எதுக்குங்க அப்படின்னா அது நோ பால் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி திரும்ப வந்து மறுபடியும் ஒரு மேன்கேடிங் விக்கெட் எடுத்தார். அந்த மேன்கேடிங் விக்கெட்டே வந்துட்டு நீங்கள் பவுலிங்லாம் ஆக்ஷன்லாம் போட்டு முடிச்சு, அதாவது அந்த இது க்ரீஸை தாண்டி போயிட்டீங்க, பிச்சை தாண்டி பவுலிங்கோடைய அந்த பாப்அப் க்ரீஸை தாண்டி போயாச்சு. அதுக்கப்புறம் போய் அதை மேன்கேடிங் பண்ண ட்ரை பண்ணி ஏதோ ட்ரை பண்ணுறாரு, பட் எதுவுமே இன்னைக்கு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதனால அது டீமுக்கும் வந்துட்டு அமையலை. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். ஜிதேஷ் மன்கர் அடிக்க ட்ரை பண்ணது நான் தப்புன்னே சொல்லல. ஏன்னா யூ கெனாட் கெயின் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் பை ஜஸ்ட் வாக்கிங் அவே ஃப்ரம் த கிரீஸ். இது யார் பண்ணாலுமே தப்பு தான். இப்ப பேட்ஸ்மேன் மட்டும் 2 ஸ்டெப் வெளில நிக்கலாமா? முதல்லயே போலிங் போறதுக்கு முன்னாடி வெளில நின்றுட்டு கரெக்ட்னு தான் சொல்லுவான். பட் அது அவுட் தானே. இல்ல சார், அது போலிங் போறதுக்கு முன்னாடியே வெளில நின்றுட்டாரு, அதெல்லாம் நீங்க அந்த ஸ்டம்பிங் எடுத்துக்காதீங்க, சும்மா தான் நின்னாருன்னு சொல்ல முடியாது. அதனால போலிங் போட்டு ஆக்ஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க லைன் அவுட் வெளில நீங்க போனீங்கன்னா த போலர் இஸ் ஃபுல்லி ரைட் இன் எஃபெக்டிங் ரன் அவுட்ன்றது என்னுடைய எண்ணம். அதுல தப்பு கிடையாது. நீங்க போக கூடாது, பால் டெலிவரி பண்ணப்பதான் நீங்க வெளில போகணும். ஒரு சைடு இவர் நோ பால் போட்டதுல இவரோட தப்பு தான், அதுல டவுட்டே கிடையாது. இவருக்கு இப்ப என்னாச்சு, நோ பால் போட்டு டீம் சஃபர் ஆச்சு இல்ல. சார் கையில போறதுக்கு பதில காலால போட்டார். இவர் கையில யூஸ்வலா போடுவார்ல, இவர் காலாலே ஒரு கையத்தை போட்டு டீம் அடிச்சிட்டார். அதுதான் இந்த கிமிக்ஸ் வேணான்னு சொல்றேன். கிரிக்கெட் ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், அந்த நோ பால்ல பிடிச்ச கேட்ச் கூட அவ்வளவு கன்வின்சிங் கிடையாது. அது ரீப்ளேல போயிருந்ததுன்னா மேபி அதை நாட் அவுட்டா கூட சொல்லிருக்கலாம்.
கிராஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால கேம் ஆகணும். கிமிக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் எதுக்கு இப்போ இப்ப பாருங்க, நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணி எவ்வளவு டேஞ்சர் ஆச்சுன்னா, நீ தலைகீழ்னால ரிஷப் பண்ணிட்ட மாதிரி ஒரு கம்பேக் முடியாதுன்றதுக்கு என்ன பண்ணாரு, 100 அடிச்சோடனே 2 ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டு ஒரு சமர் சால்ட் குட்டிக்காரன் ஒன்று அடிச்சார்ல காத்துல. கடைசியில் டேப்லெட் சாப்பிடுற அளவுக்கு ஆச்சு. பேக் பேக் ப்ராப்ளம் பாத்தீங்களா? எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இந்த உள்ளுக்குள்ள ப்ரெஷரைஸ் பண்ணி அவர் கால அதுதான் வேணான்ற அந்த எக்ஸ்ட்ரா கிமிக்ஸ்க்கு போனீங்கன்னா கேம் ரிசல்ட் டீம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதை பண்ணவே கூடாது. சார் அந்த பேக் ஃபுட் நோ பால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்லோ இதுவே ஜூம் பண்ணி க்ளோஸ் அப் ஷாட்டு ஆடியன்ஸு காட்டவே இல்லை. அம்பையர் மேபி போட்டு பார்த்து வந்துருக்கலாம். அவர் எனக்கு ஃபோனில் காட்டினாங்க சார், நான் பார்த்துட்டேன்னு அம்பையர் சொல்லலாம். பட் நமக்கு ஆடியன்ஸ் ஆகியவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டெசிஷன் அவங்க எடுக்கும்போது அவங்க எவ்வளோ தூரம் அதை போய் பார்த்து எடுத்திருக்காங்கன்றத அந்த க்ளோஸ் அப் வரைக்கும் நான் போய் பார்த்தேன் அப்படிங்கிறத இந்த இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, நிறைய இன்சிடென்ட்ஸில் இந்த மாதிரி க்ளோஸ் அப்பை காட்டாமே அவங்க டெசிஷன் சொன்னதை மட்டும் காட்டுறாங்க. அது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த மக்களுக்கான அந்த ஒரு தொடர்பையும் மக்கள் வந்து அதை நான் இதை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கும் அதுல ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்ற அந்த ஃபீலை குறைக்குது. அந்த ஃபீலை கரெக்ட். இப்போ ஒரு சினிமா மாதிரி தான். ஒரு பேப்பர்ல ஒரு ஏதோ ஒரு 4 லைன் எழுதி இருக்குன்னா ஒருத்தர் பார்க்கும்போது அந்த பேப்பர் கம்ப்ளீட் க்ளோஸ் போகும். அப்பதான் என்ன எழுதி இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு லேமேனுக்கு புரியணும், கிரிக்கெட் பார்க்கிறவனுக்கு கூட அது என்னன்னு தெரியணும்னா நீங்க பர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது டெக்னிக்கல் குரூவோடைய ஃபால்ட் தான், பண்ணி தான் ஆகணும். இப்போ இதுக்கோ பவுன்சரா இல்லையா, ஓவர் த ஹெட்டா பீமரா என்னன்னு பாக்குறதுக்கு கம்ப்ளீட்டா கிராபிக்ஸ் போட்டு கோடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு மீட்டர்ஸ் 1.75 1.68 இவ்வளவு நீங்க போடுறீங்க. அல்ஜிப்ரா கிளாஸ் எடுக்கிற மாதிரி பண்றீங்கல்ல, அப்ப நீங்க இதை பண்ணிதான் இதை நீங்க கரெக்டா காமிக்கணும், கன்வின்சிங்கா காமிக்கணும் நமக்கு. அண்ட் அஸ்வின் வந்துட்டு கொஞ்சம் அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணுற கேப்பில் எப்பயாவது டைம் கிடச்சா நம்ம இவருக்கு டிக்வேஷ்க்கு வந்து கொஞ்சம் அந்த மேன்கேடிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். ஏன்னா அது நல்ல அட்டம்ப்ட்டு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லீகலி அதுக்கான சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் மேன்கேடிங் பண்ணலான்றது இருக்கும்போது அவர் அதை கரெக்டாக பண்ணாம விட்டார். பாப்பிங் கிரீஸை விட்டு கால் தாண்டி போனதுக்கப்புறம் அவர் பண்ணனால தான் கிடையாதுன்ட்டாங்க ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து அந்த கையை வந்து அவர் ஃபுல்லாக ஸ்விங் பண்ணிட்டார். இல்லப்பா அப்படின்னே கூட கிடையாது. ஆல்மோஸ்ட் மேல் வரைக்கும் போயிட்டு அப்படி எடுக்கலாம், தப்பு இல்ல. பட் இந்த விஷயத்துல பண்ட் வாஸ் வெரி ஸ்வீட். ரிஷப் பண்ட் வேணாம், இந்த டிசிஷனே வேணாம், இப்படி எல்லாம் வின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவா போயிட்டார். அவ்வளவுதான். இதை இன்னும் இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி தானே கொடுத்துருப்பாங்க, ஏன் ஆர்கியூ பண்ணி தானே கொடுத்துருப்பாங்க. அதுல ஒன்றும் ஒரு தப்பான மாதிரி தெரியல எனக்கு இந்த மண்கட நோட்ல. ரிஷப் பண்ட் வேண்டாம், அது தேவையில்லைன்னு விட்டாரு, அப்படியே விட்டாங்க. அப்படியே திருப்பி இன்னொரு அடியில பார்க்கவே இல்லை. அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு சார். அது பண்ண உடனே ஜிதேஷ் சர்மா கட்டிலாம் வேற பிடிச்சிட்டாரு, கட்டி பிடிச்சி வெறி கொடுத்தாரு. இப்போ இந்த இடத்துல ரிஷப் பண்ற பெரிய ஹீரோவா அப்படியே டபுள் மடங்கு ஆயிட்டாரு இன்னைக்கு மேட்ச்ல ஆடியன்ஸ் கிட்ட. ஆல்ரெடி ஹீரோ பாஸ், செகண்ட் லைஃப் பாஸ் ஹீரோ. we cannot afford to make fun of him when he fails. he is a team man. அவருடைய ஸ்ட்ரெங்த் ஏதோ அதான். நான் சொல்றேன், என்னுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டிங் கார்டு ஜிஆர் விஸ்வநாத்துக்கு ஸ்கொயர் கட் தான் உலகத்துக்கே பிடிக்கும். நம்பர் 1 இன் ஸ்கொயர் கட்னா விஸ்வநாத் தான். அதுல அவுட் ஆனா நீங்க அவர் குறைய சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க கைத்தட்டுறது கூட அந்த ஸ்கொயர் கட்டுக்கு தான். அதனால அது பாரடாக்ஸ், அதுவே தான் வெயிட் ஒன்றும் பண்ண முடியாது. சார் எல்எஸ்ஜியோடைய பவுலர்ஸ் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு லெட் டவுன் பண்ணாங்க அந்த டீமை. நீங்கள் வந்து பண்ட் வந்து ஒரு டீம் மேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் டீமில் இருக்கிற எந்த மேனுமே வந்து இவர் கூட இன்னைக்கு நிற்காம போயிட்டாருன்றது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு ஃபீல்டுக்கான பவுலிங்கே போடலை. அந்த ஒரு கிங்கிறவரெல்லாம் நீங்கள் போன மேட்ச்சில் அவ்வளோ பாராட்டினீங்க. அவர் என்னடானா வந்துட்டு ஸ்கொயரில் ஃபுல்லாக அந்த லெக் சைடு ஃபுல்லாக ஃபீல்டர் இருக்கிறாங்க, இவர் என்னடானா ஆஃபில் பவுன்ஸ் பண்ணி போட்டுக்கிறாரு. ஸோ நிறைய வந்துட்டு ஸ்டம்ப் லைனுக்கு போட்டு போட்டு அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு எல்எஸ்ஜியோடைய பவுலர்ஸ், அதுவும் கடைசி 6 to 7 ஓவர்ஸ். இந்த பிட்ச்ல ஒரே ஒரு பால் தான் பாஸ் நீங்க போட முடியும், யாருக்கு தான். நீங்க வேற எந்த பாலும் போட முடியும். ஓவர் பிச் போட்டா 6, குட் லைன் 6, ஷார்ட் பால் 6, எல்லாம் ஃபுல் டாஸ் எல்லாம் 6 இந்த பிச்ல மட்டும். அதனால ஸ்டார்ட் வித் துஷாரா ஏன் பிரில்லியன்ட்னா ஸ்விங் ஆயிட்டு இருந்தது வேற. இப்ப அந்த முதல்ல ஒருத்தர் ரெட்ஸ்கியா ஒருத்தர் ஆடினாரு, அவர் போல்டான டெலிவரி ஸ்விங்கிங் ஃபுல் டாஸ். அண்ட் துஷாரா வந்து பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணாரு, குட் லைன் பால் போடவே இல்லை இன்னைக்கு. அவர் போட்ட பால் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஆன் டு தி யார்க்கர் லைன் தான். அதனால அவர் மட்டும் நல்ல பேர் வாங்கினார் இன்னைக்கு போலிங்ல. மீதி எல்லாரும் டின்னு கட்டிட்டாங்க. அந்த ஒரு கேக் வந்து உன் ஊருக்கே போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு போலிங் உன் சொந்த ஊருக்கே நீ போயிடு அப்படின்னு போலிங் எல்லாம் கொடுத்தது போறாதுன்னு சொல்லி ஃபீல்டிங்ல வேற விதவிதமா தவழ்ந்து புல்லெல்லாம் உருவி கடிச்சு தாலாட்டு பாடி என்னென்னமோ பண்ணிட்டாரு நீ ஃபீல்டிங்ல. அவர் எந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபீல்டிங் விட்டாரு பவுண்டரியில. அவர் எந்த பாலை பிடிப்பார், ஒருக்கே நீங்க தான் போலிங் போடணும்னு கை பாலை தூக்கி போறாங்களா, அதையும் விட்டுறாரு. அந்த மாதிரி ஒரு அதுவும்
நியூசிலாந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபீல்டிங் சைடு. அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி கண்ட்ராவியா ஃபீல்டிங் பண்ண ஒரு ஆச்சரியமான விஷயம். ஓகே, பட் இந்த ரிஷப் பண்டைய நாக் பத்தி சொல்லணும் பாஸ். ஏன்னா இவ்வளோ டவுன்ல இருக்காங்க அந்த டீம், ஓனரோட எல்லாம் பிரச்சனை இவ்வளவு எல்லாம் பேசும்போது அண்ட் தனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதுல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாத்தீங்களா, நத்திங் இஸ் லாஸ்ட், ஐ கேன் கம் பேக் எனி டைம் டு வந்த ஒரு நாக் இருக்கு. அச்ச ஷாட்ஸ்லாம் சிக்ஸர், செஞ்சுரி கட்ச ஷாட்ஸ் எல்லாம் ஸ்கூப் பாஸ். ஸ்கூப் ஒரு யார்கர் லைன் பால ஸ்கூப் வச்சு எக்ஸ்ட்ரா கவர் மேல சிக்ஸ். என்ன நாக், என்ன ஸ்ட்ரோக்ஸ் அப்பா. அட் சாஃப்ட் அதாவது கண்டினியூஸா வி கேன் அடோர் இஸ் நாக். அந்த மாதிரியான ஒரு நாக், ரொம்ப பிரில்லியன்ட் நாக். பட் கிட்டத்தட்ட அந்த நாக்கை ஓவர் ஷேடோ பண்ற அளவுக்கு ஜிதேஷ் சர்மா கழிட்டு, அது வந்து எக்ஸ்ட்ராடனரி நாக். என்ன ஈக்குவல் டு செஞ்சுரி, பா, ஜஸ்ட் பிரில்லியன்ட். எனி பால் இஸ் தேர் டு பீட் ஃபார் 4 or 6 சொல்லிட்டாரு. அதனால இது அப்சல்யூட் போலிங் பேட்டிங் பேரடைஸா இருக்கிறதுனால மோஸ்ட் பிரில்லியன்ட் போலரால் தான் இங்க கண்டெயின் பண்ண முடியும். இப்போ அவேஷ் கான் என்ன சொன்னாரு, ஒரு மேட்ச் பிரமாதமா யார்கர் போட்டு 9 runs கண்டெயின் பண்ணார்ல லாஸ்ட் ஓவர். அப்ப இவரை கம்பேர் பண்ணாங்க மிச்சல் ஸ்டார்க். ஏன்னா அப்ப ப்ரீவியஸா மிச்சல் ஸ்டார்க் யார்கர்ஸ் போட்டு ஜெயிச்சு கொடுத்தாருல. அப்போ நோ 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 நோ, ஐ ஹேவ் மை ஓன் இண்டிவிஜுவாலிட்டி, ஐ டோன்ட் நீட் டு பி கம்பேர்ட் டு எனிபடி, ஐ டோன்ட் லுக் அட் எனிபடி எல்ஸ் போலிங், இதெல்லாம் சொன்னீங்க. அதையே அன்னியோட மறந்துட்டீங்க, அம்னீஷியாவா? அப்புறம் எங்க யார்கரையே காணும், போட்டு போட்டு கொடுத்துருந்தீங்க டென்னிஸ் பால் மாதிரி. இன்னைக்கு ஒரு யார்கரை காணுமே. அதனாலதான் சொல்றேன், அந்த எங்க தேவையோ அந்த இடத்துல போன அதை போடல. ஸோ நீங்க அந்த பால போட்டா மட்டுமே. பட் இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா பண்ணிட்டு இருக்கிற இம்ப்ரோவைசேஷன் நீங்க பாத்தீங்கன்னா அதே வச்சிருப்பாரு. அவரு ஒரு டிட்டர்மெண்டா வந்துட்டாரு, நான் இன்னைக்கு காமிக்கிறேன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்னு வந்துட்டாரு. இது ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இது ஆர்சிபி இந்த மேட்ச். ஏன்னா இது கையவுட், நான் சொன்னேன்ல, ஒரே ஒரு த்ரெட் இருக்கு ஆர்சிபி கிட்ட, கச்சா முச்சான்னு சுத்துவாங்க. அதை நீ பண்ணி காமிச்சாங்க. பட் இவங்க இன் ஸ்டைல் அடிச்சாங்க திருப்பி. அது வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அதாவது கோயிங் டுவர்ட்ஸ் த கப்ன்றத பிரமாதமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த நாக்கி. சார் நீங்க ஆவேஷ் கானை பத்தி நடுவில் ஒரு பேரை எடுத்தீங்க, அதனால எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. இந்த மேன்கேடிங் பண்ணதுக்கு அப்புறமா ரிஷப் பண்ட் வந்து வேணாம் வேணாம், இல்ல இல்ல, நோ நோ நோ, வி டேக் இட் பேக்னு சொல்லிட்டு ஜிதேஷ் சர்மா கட்டிலாம் பிடிச்சி முடிச்சுட்டாங்க. அப்ப அதை வந்து பக்கத்துல நின்று இருக்கிற இந்த ஆவேஷ் கான் வந்து கேமரால பாக்குறாரு, ஓ இதெல்லாம் தெரியுதா கேமரால அப்படின்ட்டு டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி ஜிதேஷ் சர்மாட்ட ரிஷப் பண்ட் எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு, கட்டி பிடிச்சி போயிட்டு இருக்க வரையில, இல்ல இது கிடையாது, அதைத்தான் அவர் சொல்லிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு, இவர் இந்த கிரெடிட் எடுத்துக்கிறாராமா. இல்ல இல்ல, கிடையாது கிடையாது, கேமரால பாக்கும்போது. ஆமாமா, இந்த பெரிய ஆக்டர்லாம் ஏதாவது ஒரு அவார்ட் எல்லாம் கொடுத்து பக்கத்து இப்படி போய் காமிப்பாங்க, தலையை இப்படி காமிப்பாங்க, நான் கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி. அதுக்காக இந்த இவரு சஹல் வந்து பேட்ஸ்மேன் ஒரு ரன் ஒன்னு தோல்ல கை வைப்பாரு. ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், நமக்கு எதுக்கு நம்ம போய் சிக்ஸ் எல்லாம் ஆச்சு, எதுக்கு, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா போலிங் சரியா வரல. இதே போலிங் எல்லாம் வந்து டீமுக்கு வின் பண்றதுக்கு பயங்கர சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் வெறித்து இந்த காமிச்சிருப்பாரு. இப்போ அது அங்கங்க கேமரா இருக்குல்ல, எப்படி வேணாலும் அடிக்கலாம். சார் அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது யார்கர்ஸ் போட தெரியாத 2 டீமோட பவுலர்ஸ்ங்க ஒன்னு சேர்ந்தாங்கன்னா ஒரு மேட்ச்ல இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் 2 டீமோட பவுலர்ஸ்மே அது மாதிரி தான் பண்ணாங்க. 2 டீம்லயுமே பவுலிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, 2 டீம்லயுமே ஃபீல்டிங் எரர்ஸ். இது ரொம்ப ஜாஸ்தி ஃபீல்டிங். இது வந்து அநியாய ஃபீல்டிங், பட்டர் ஃபிங்கர்ஸ் அது மாதிரி, பட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் சொல்லணும். அந்த மாதிரி எல்எஸ்ஜி ஃபீல்டிங். துஷாரா வாஸ் த பெஸ்ட். 2 டீம் புட் டுகெதர். ஏன்னா ஒரு யார்கர்ஸ் பிரில்லியண்டா போட்டாரு. மலிங்கா டைப் அண்ட் நம்ம பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆக்ஷன் வேணும். ஆக்ஷன் டிசப்டிவ், வர பால் ஸ்விங் ஆகுது, அதை வேற கரெக்டா கிரீஸ்லயே பிச் பண்ற மாதிரி போடுது. சோ அதனால மேட் லைஃப் வெரி டிஃபிகல்ட். ஈவன் மிச்சல் மார்ஷால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை தடவை இருந்தாரு. அவர் அட்டாக் விட்டு போனப்பறம் தான் மிச் மார்ஷல் நல்லா பட ஆரம்பிச்சது. பட் ரிஷப் பண்ட் அங்க அப்ரிஷியேட் பண்ணும். துஷாரா பீக்ல இருக்கும்போது அவன் மேனேஜ் பண்ணிட்டாரு. மேனேஜ் பண்ணிட்டு, ஏன்னா முதல் பால் அவுட் ஆயிருப்பாரு, எங்கேயோ அவரை போயிட்டு இன்னர் எடுத்து ஃபைனல் பக்கம் போச்சு பாத்தீங்களா. சோ அவர் சர்வைவ் ஆயிட்டாரு. அது கிரேட் கிரெடிட் டு ரிஷப் பண்ட், ஃபேண்டாஸ்டிக். அதாவது கோயங்கா வந்து இனிமே நான் வந்து ரிஷப் பண்ட பத்தி தப்பா பேசுறதுக்கு ஐ ரிப்பெண்ட் இல்ல, ஐ ரிப்பேண்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வச்சு வாய மூட்டார். எக்ஸ்ட்ராடனரி. ரிஷப் ராசி தான் சார். நீங்க சொன்ன மாதிரி ரிஷப ராசி இன்னைக்கு நல்ல நாளா இருந்திருக்குது. பட் அதே நேரத்துல சார் ஜிதேஷ் சர்மா ஏற்கனவே இந்த பிசிசிஐ வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் எல்லா எண்ணெயும் ஊற்றி தேய்ச்சி தடவி தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கேப்டன்சி மெட்டீரியல் ஒரு பிளேயர்கிட்ட கிடைச்சா போதும், அடுத்த வருஷம் 11வது ஒரு ஃப்ரான்ச்சைசியை கொண்டா அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு இவர் தான் கேப்டனுங்கிற ரேஞ்சுக்கு ஐபிஎல் பிசிஐ சுற்றிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கேப்டன்சியை கொடுக்குறாங்க. ரஜத் பட்டித்தர்கிட்ட வாங்கி இந்த ஒரு மேட்ச் நீ தான்ப்பா கேப்டன்னு. அந்த கேப்டன்சியை மைண்டில் கொஞ்சம் கூட எடுத்துக்காம இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை
இன்னைக்கு மேட்ச்ல அவர் ஆடினதுங்கிறது வந்துட்டு அப்சல்யூட்லி குட். பிகாஸ் இன்னொன்று அவங்க ஆர்சிபியோடைய ஹையஸ்ட் ரன் சேஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி இன்னைக்கு இந்த மேட்ச் தான். அதுக்கு அவர் காரணமா இருந்திருக்காரு அப்படிங்கும்போது அந்த கேப்டன்சி மேட்டர் பெருசா பார்க்கணும். டபுள் பிரஷர், கேப்டன்சி பிரஷர் ஒரு பக்கம், டார்கெட் சேசிங் இன்னொரு பிரஷர். ஓகே, ஒன்லி திங் இன் இஸ் ஃபேவர் வாஸ் இன் எவ்ரி பேட்டர்ஸ் ஃபேவர் வாஸ் பால் ஹாப்பியா கமிங் ஆன் டு த பேட். டர்ன்ல இவ்வளவுதான், நீங்க இறங்கி ஸ்டம்பிங்ல ஆகவே மாட்டீங்க. ஸ்பின்னருக்கு நீங்க இறங்கி ஸ்டம்பிங் ஆக சான்ஸே கிடையாது. ஏன்னா எராட்டிக்கு டர்ன் ஆக போறது இல்லை. ஸ்ட்ரெயிட் பால் போலர் மாதிரி வச்சிடலாம். அதனாலதான் ஸ்பின்னர்ஸ் ஒன்றும் பெருசா நீங்க ஒண்ணுமே பண்ணல பாருங்க. இந்த பிச்சில் ஒண்ணும் பண்ண முடியும். அன்லஸ் யாராவது இறங்கி டோட்டலா வைடா போட்டு ஸ்டம்ப்டு அந்த மாதிரி ஆனா உண்டே தவிர ஜெனுவினா ஒரு பாலை போட்டு பீட் பண்ணி ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மி இந்த பிச்சில். சார், ரிஷப் பண்டோட நாக் பற்றி நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு, நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன். என்னன்னா, அவருடைய அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பேசிகிட்டே இருந்திருப்போம். நான் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், ஏன் சார் அவர் வந்து இந்த இதை பண்ணுறாரு, நீங்கள் கூட ஹீ இஸ் பேக்கிங் ஹிஸ் ஸ்ட்ரென்த் பாலா அப்படிம்பீங்க. பட் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய முடிவோடு வந்து அந்த ஷாட்டை நான் ஆட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அடித்த எல்லா சிக்ஸும் பார்த்தீங்கன்னா கவர்ஸ் மேலே சிக்ஸ் அடிக்கிறது, ஸ்ட்ரெயிட்டில் சிக்ஸ் அடிக்கிறது, அதுவும் எக்ஸ்ட்ரா பவர் போட்டு சிக்ஸு. அப்புறம் வந்து தேர்ட் மேன் மேலே கிளைட் பண்ணி அடிக்கிறது சார். இந்த மடக்கி அடிச்சு முட்டி அடிச்சு படுத்துக்கிட்டு உருண்டு அடிக்கிற சிக்ஸ், அந்த ஷாட்ஸ்லாம் இன்னைக்கு தவிர்த்து ஆர்த்தடாக்ஸாக கொஞ்சம் நிறைய ஷாட்ஸ் ஆடினாலும் அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரிஷப் பண்ட் கிட்ட பார்க்கறது ஒரே ஒரு ஷாட் ட்ரைட். அது என்ன ஆச்சு, அப்படி விழும்போது கையில விழுந்தார் ஒரு கையில. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு கையை எடுக்கும் போது உடம்பு படுத்து கிரவுண்ட்ல, உடம்பு உருள சமயத்துல இன்னொரு கையும் பட்டுச்சு. அதனால கீப்பர் எங்கேயாவது ஒரு இடத்துல சம் பார்ட் ஆஃப் இஸ் பாடி கிரவுண்ட்ல டச் பண்ணாத சமயம் இருக்குமோன்னு பார்த்தாரு முடியல. அதுல அதப்புறம் விட்டார் அந்த ஷாட். ஒரே ஒரு ட்ரை பண்ணுறது. சார், ரிஷப் பண்ட்டுடைய இந்த இன்னிங்ஸ் எந்த அளவுக்கு சூப்பரோ அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா அந்த பக்கம் விளையாடினாரு. பட் வி ஷுட் நாட் ஃபர்கெட் த ஓப்பனிங் ஆர்சிபியோடைய அந்த ஓப்பனர்ஸ் கொடுத்தது. அந்த இவரா இருக்கட்டும், விராட் கோலி ஆகட்டும், ஃபில் சால்ட் ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து கோயிங் டு த பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா வந்து இவங்களுடைய இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு ஆடின மாதிரியே திரும்ப திரும்ப ஆடிட்டு இருந்தாங்கன்னா கப்பை நெருங்கி போகக்கூடிய இடத்துல அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகும். ஃபில் சால்ட் அண்ட் கோலி இது எப்பவுமே கிளிக் ஆச்சுன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு பேரு, அப்புறம் நம்ம சுப்மன் கில் அண்ட் நம்ம சாய் சுதர்ஷன் மாதிரி அந்த மாதிரி கிளிக்கா இருந்தான் அந்த பேர் தான். அது வந்து ரெகுலர் ஸ்டோரி. அவங்க ரெண்டு பேரும் வச்சு நிமித்துறது ரெகுலர் ஸ்டோரி. நான் சொல்லுவேன் தெரியுமா உங்களுக்கு, சிஎஸ்கே பேட்டர்ஸ் சொன்ன தெரியுமா, நீங்க லீன் பண்ணாமச்சா ஸ்கூப் ஆடுதுன்னு. இன்னைக்கு அவருக்கு ஆக்சுவலா கோலி வந்து லீன் பண்ணி ஆடுறவர் தான். பட் இன்னைக்கு அந்த ஷாட் அவருக்கு மிஸ் ஆன காரணம் நான் நினைக்கிறேன் டூ மச் ஆஃப் ஸ்வெட்னு நினைக்கிறேன். கரெக்டா சேர்ந்த ஷாட், ஏன்னா எல்லா ஷாட்டும் அவருக்கு பக்காவா படுது. இன்னைக்கு அந்த ஷாட் மிஸ், பேட் இப்படி போயிடுச்சு. அதுக்கான காரணம் ஐ திங்க் கிளவுல அந்த ஸ்வெட் தான், இல்லாட்டா அப்படி ஸ்லிப் ஆயிருக்காது. அவர் இருந்தா இன்னும் 5 overs பேர் அடிச்சிருப்பாங்க. அந்த எனக்கு தோணுச்சு. பட் இது அமேசிங் பேட்டிங் பை எவ்ரிபடி. வந்தாங்கன்னா இந்த விக்கெட்ல இப்படிதான் ஆடணும்னு ரொம்ப பிரமாதமா ஒரு 430 440 ரன் வருதுன்றது ரொம்ப டிலைட் ஃபார் ஆல் தி வியூவர்ஸ் ஆஃப் லக்னோ. டாப் கிளாஸ். சார், மிச்சல் மார்ஷ்னு ஒருத்தர் வந்து ஒரு புது அவதாரம் எடுத்து விளையாடிட்டு இருக்கிறார் இந்த சீசனு. இன்னைக்கு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு விஷயத்தை பேசலாம் அப்படின்னு நினச்சேன். He had scored 600+ runs இந்த சீசனில். இதுதான் அவருடைய கரியர் பெஸ்ட்னு ஐபிஎல். அவர் முதல்ல இத்தனை மேட்சஸே விளையாடினது கிடையாது. நான் உடனே இவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போமே, என்னதான் பண்ணார் இத்தனை நாள், எங்கே போனார் இந்த மிச்சல் மார்ஷ் அப்படின்னு போய் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் வந்துச்சு. என்னன்னா, இது வரைக்கும் ஒரு ஐபிஎல்ல அதிகபட்சமாக ஒரு சீசனில் வந்து 9 மேட்சுக்கு மேலே விளையாடுனே கிடையாது. பிகாஸ் இந்த ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ்லாம் பாதியில் தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த இதனால இவர் அதிகபட்சமாகவே 2022 23 அந்த மாதிரி ஒரு 2 வருஷத்தில் 8-9 மேட்ச் விளையாடிருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லா சீசனில் அவர் விளையாடினதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 மேட்ச் 5 மேட்ச் 1 மேட்ச் இப்படி தான். This is the first time he had played all the league matches for a team and அதுல 600+ runs, 6 half century, 1 century, டாப் 5 இந்த டாப் 5 ரன் கெட்டர்ஸ் ஆஃப் தி சீசன்ல எல்லாருமே குவாலிஃபை ஆகி இந்த பிளே ஆஃப்ஸுக்குள்ள போன டீமோட பேட்ஸ்மேன். இவர் ஒருத்தர் மட்டும் தான் அந்த குவாலிஃபை ஆகாத டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். செம்மையா விளையாடினார் சார் இந்த சீசன், செம்மையா விளையாடினார். அவர் வந்து டிபிக்கல் ஆஸ்திரேலியன் பவுன்சி விக்கெட்ஸ் விளையாடுறதே கிரிக்கெட் தான். எப்படி போட்டாலும் அடிப்பேன்றது. அண்ட் இந்த ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறது நிறைய அடிப்பார். அக்ராஸை விட ஷார்ட் பால் சொண்டி அக்ராஸ் ஆடுறத தவிர கொஞ்சம் குட்லேஜ் எல்லாம் போட்டா கிளீன் ஸ்ட்ரெயிட் கவர்ஸ் மேல ஆஃப் சைட்ல கிரிக்கெட் ஆட தெரிஞ்சா அன்னைக்கு ஃபார்ம்ல வந்துட்டாங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கேட்டகரி அவரை கொஞ்சம் இன்னைக்கு ஏன் கண்டெயின் பண்ணாங்கன்னா அந்த கிளீன் ஓபிச் க்ளோஸ் டு த பாடி போலிங் துஷாரா போட்டது. அண்ட் இன்சைட் அவுட்ல டேர்ன் ஆச்சு 2-3 வாட்டி. பிளஸ் ஸ்லோ போலிங் வரும்போது இந்த ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கு இருக்காது. ஸ்பின்னர்ஸ் அவர் இந்த மாதிரி ஒரு டெவாஸ்டேட்டிங் அடிச்சு நான் பார்த்ததுல ஃபாஸ்ட் போலர்ஸ் நின்றுடுவார். ஸோ ஜெனுவின் ஸ்பின்னர்ஸ் ஆன் ஸ்லைட்லி ஃபுல் விக்கெட் போட்டால் இந்த மாதிரி அடிக்கும்.
பட் ஆல் சடன் நீங்க சொன்ன மாதிரி பிளே ஆஃப்ஸ்க்கே குவாலிஃபை ஆகாத ஒரு டீம்ல போய் இந்த மாதிரி ஒரு அக்ரிகேட் வந்ததுன்றது ஹேட்ஸ் ஆஃப் டைம். அவருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி இந்தியாவில் உங்களை மதிக்கும் போது நீங்க கப்பு சாசனம் எல்லாம் உங்க காலு வாலு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வந்து கொஞ்சம் நீங்க மதிக்கணும். ஏன்னா உங்களை இந்தியாவில் வந்து உங்களை அப்படி என்கரேஜ் பண்றோம் நாங்க. ரைட், இதுதான் பாஸ்கி சாருங்கிறது. எங்கே தான் நான் அவனை பாராட்டினாலும் அந்த ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக சொல்ல வேண்டிய நேரத்தில் சொருகுவேன் அப்படி. அதுதான் உங்களுடைய ஹைலைட் சார். சார், ரெண்டு டீம்ஸுமே இன்னைக்கு இந்த மேட்சை முடிச்ச அந்த ரெண்டு டீம்ஸும் ஒருத்தங்க குவாலிஃபை ஆகலை, இன்னொருத்தங்க பிளே ஆஃப்ஸில் வந்துட்டு அதுவும் அந்த டாப் 2 பொசிஷன் வேணும்னு சண்டை போட்டு இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சு அதை வாங்கியிருக்காங்க. ஸோ குவாலிஃபயர் 1க்கு குவாலிஃபை ஆயிருக்கிற ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய சீசன் இந்த சீசன் அவங்களுக்கு எல்லாரும் வச்சுருக்காங்க ஒரு நம்பிக்கை, இதுதான் ஆர்சிபியோடைய பெஸ்ட். அந்த 2016 இருந்த அந்த ஒரு சான்ஸ் மறுபடியும் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ ஹவு டு யூ லுக் ஃபார்வர்ட் ஃபார் ஆர்சிபி? பெரிய த்ரெட், மீது எல்லா டீமுக்கும் அவங்க த்ரெட். இதுல என்ன கிரேட் அவங்களுக்குன்னா ஹேசல்வுட் இல்லாம இப்படி வந்திருக்காங்க. ஹேசல்வுட் தான் கலகின்றார். முதல் மேட்ச் செப்பாக்கில் நான் பார்த்தேன், பயந்துட்டு ஹேசல்வுட் போலிங்க பார்த்து கூட ஃபுல்லா காத்து பவுலிங்ல காத்தாச்சுன்றதுல அந்த மேட்ச் ஹேசல்வுட் வாஸ் த ஸ்டார் டர்ன் பண்றது பூரா ஹேசல்வுட் பண்ணியிருந்தாரு. அவரு இல்லாத போது கூட இன்னைக்கு கூட ஏதோ ஃபர்ஸ்ட் தயால கொண்டாம வேற எதெல்லாம் பண்ணாங்க. துஷார் கொண்டு வந்தாங்க, நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்தது. இருந்தாலும் இன்னைக்கு அவங்க நீ கன்வின்சிங் அடிச்சது வந்து ஒரு ஃபைனல்ஸுக்கான ஒரு லவ்லி லான்ச் பேட், கப்புக்கான ஒரு லான்ச் பேட் மாதிரி இருக்கு. பட் இதுக்கு அப்புறம் இந்த 4 மேட்ச் சொன்னே நான் என்ன ஃபோர்ஸ் பண்றேன், ஃபர்ஸ்ட் பவர் பிளேல கண்டிப்பா ஸ்பின் டாமினேட் பண்ணுன்றது நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். நீங்க வேணா பாருங்க, ஸ்பின்னர்ஸ் அக்சலரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் போட ஃபாஸ்ட் அடிக்கிறாங்க பேர்ஸ், எல்லா டீம்ல இருக்கிற பேர்ஸ். அதனால லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரையோ இல்ல ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி ஒரு ஸ்பின்னரையோ அவங்களதான் எடுத்துன்னு வருவாங்க. அது கொஞ்சம் டாமினேட் ஆகும். பாருங்க வரப்போற மேட்சஸ்ல பிளே ஆஃப்ஸ்ல நிக்கலஸ் பூரான், மிச்சல் மார்ஷ் இப்படின்லாம் சொல்லி ஓப்பனர்ஸையே வந்து புதுசாலாம் கொண்டு வந்து இந்த சீசனில் வந்து எல்எஸ்ஜி நிறைய ஒரு நல்ல முயற்சிகள் எடுத்தாங்க சார். அந்த டாப் ஆர்டரில் எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரான் டாப் 3 இறக்கி ஒரு பெரிய ரெவல்யூஷனாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டில் ஏதோ ஒரு இடங்களில் ஒரு 1-2 விக்ட்ரிகள் அவங்களுக்கு போனனால அவங்க கையை விட்டு இன்னைக்கு அவங்க வந்து குவாலிஃபை ஆகாத ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான வாய்ப்புகள் அடுத்த வருஷம் இருக்கும். அண்ட் வில் கோ டு த எண்ட் ஆஃப் த வீடியோ சார். எப்போவுமே இந்த கடைசியாக என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்பேன். இன்னைக்கு அந்த கிரெடிட் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு கடைசியில். என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ உங்களை மாதிரியே ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ஒருத்தருடைய இந்த இன்டர்வியூஸ் நிறைய வரும்ல, இந்த போஸ்ட் மேட்ச் வீடியோஸில் ஐபிஎல் டைம்லலாம், அது மாதிரி ஒரு வீடியோவை இன்னைக்கு காலையில் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு ஆங்கர் ஒருத்தர் கேட்குறாரு, அதுக்கு அந்த கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டும் பதில் சொல்கிறாரு. இப்போ அதில் அந்த ஆங்கர் ஒரு கேள்வி கேட்டது எனக்கு அப்படியே வந்து நான் ஒரு 5 நிமிஷம் உறைஞ்சி போய் உட்காந்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி. இப்போ அதில் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இவர் வந்து லாக்கி ஃபெர்கியூசனுக்கு பதிலாக உள்ள வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டில் உள்ள ஒரு பவுலர் வந்திருக்காரு. இப்போ இந்த லாக்கி ஃபெர்கியூசன் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்கிற இந்த பவுலரு அட்லீஸ்ட் 140க்கு போடணுமா இல்லை 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, என்ன ரீப்ளேஸ்மெண்ட் இது அப்படின்னாரு. எனக்கு உடனே இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒருத்தர் வந்தாருன்னா அந்த இப்போ பார்க்குறோம், என்னப்பா நீ என்ன யாருப்பா, என்ன அதெல்லாம் சரியில்லை, 140 நீவா அப்படின்னு சொல்லி தான் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணணுமா? இப்படிலாம் கூட ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குதான், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கலான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா வந்து கேப்டனா இருக்காரு, பும்ரா தான் ஃபாஸ்டஸ்ட், அவருக்கு பதில் இப்ப கில் வந்துட்டாரு. அப்ப கில் ஃபாஸ்டா போலிங் போடணுமா? அதே கேப்டன் சரி, கில்லு கேப்டன், அடுத்து பும்ரா ஓப்பனிங்ல போய் 6 அடிக்கணுமா? நீங்களும் நானும் வந்து இன்டர்வியூ பண்ணி நீங்க என்ன இன்டர்வியூ பண்றீங்க, நான் வந்து 12-13 ஃபீல்ட்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவலா இருக்கிறது தான் பண்ணணும்னு ஒன்னே புரியல. அப்போ ஜகிவாஸ் ஒருத்தர் வந்து அவர் யாரும் இன்டர்வியூ பண்ணணும்னா அப்போ வந்து ஸ்ரீ ரவிசங்கர் தான் இன்டர்வியூ பண்ணணுமா? சாபு செல்ல வந்து தோட்டா தெரிஞ்ச இன்டர்வியூ பண்ணுவான். என்ன பேசுது இது? இதுக்கு சம்பந்தமே கிடையாது. யாரோ ஒருத்தர் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்களா, தட் வேர்ல்ட் இஸ் பாதர் ஒன்லி அபவுட் தட் whoever is producing the results கரெக்டான பர்ஃபெக்டா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவர் தான் கிங். அவ்வளவுதான். இவருக்கு போல அவர் ஏன் வந்தார், அவருக்கு போல இவர் ஏன் வந்தாருன்னா நம்ம பார்க்க முடியுமா? பிளேயர்ஸ்லயே பெரிய பெரிய பிளேயருக்கு போல இன்னொருத்தர் டேக் ஓவர் பண்றாங்க. ஒரு பெரிய சுனில் கவாஸ்கர் ஓப்பனிங்கா இருந்ததுல திடீர்னு வேற ஒரு ஓப்பனர் வராரு. அதுக்கப்புறம் டெண்டுல்கரோட பிளேஸ்ல ஒரு கோலின்னு ஒருத்தர் வராரு. கபில் தேவுக்கு போல ஒருத்தர் பும்ரான் வராரு. இவங்க எல்லாம் ஸ்பீடு, இதெல்லாம் ரன்னிங் ரேஸ் ஆகுது, யார் ஃபாஸ்டா ஓடுறாங்கன்னு பாக்குறதுக்கு. இது அது கிடையாது. இது கிரிக்கெட். கிரிக்கெட் மாறும், அங்கங்க கேம் மாறும், கிளைமேட் வெதருக்கு ஏத்த மாதிரி மாறும், டெரைனுக்கு ஏத்த மாதிரி மாறும், கண்ட்ரீஸ்ல வேற வேற மாதிரி இருக்கும் கிரிக்கெட். இதெல்லாம் ஒரு கம்பேரிசன் விட்டுங்க தயவுசெய்து. ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பர். அஜிங்கியா ரஹானே பிரில்லியன்ட் கேப்டன். அந்த இடத்துல
அங்க அந்த கோலி இல்லாத சமயத்துல போய் மைனஸ்ல இருந்து 0 தாண்டி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டு வந்தார். செம கோலி வேணவே வேணாம் டீமுக்கு. நானே ஆடிடலாம் என்ன கேப்டனா அப்படி எப்படிங்க பேச முடியும்? அது மாதிரிதான் இருக்கு பேச. ரைட். அந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயத்த பார்த்தோன்னே நீங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் அதை சொன்னேன். ரைட் சார், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். சூப்பரான ஒரு 25 நிமிஷம் உங்ககிட்ட பேசுனதில் வெரி வெரி ஹாப்பி. லீக் ஸ்டேஜோடைய முடிவுக்கு வந்துட்டோம். பிளே ஆஃப்ஸ் இன்னொரு 4 மேட்ச் தான் இருக்குது. ஐபிஎல்ல தினமும் உங்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறவங்களாம் வந்துட்டு அடுத்த இன்னொரு ஒரு சில நாட்களுக்கு இந்த இங்கிலாந்து சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி பாஸ்கி சார் கனவுல வராரு, நான் என்ன பண்ணட்டும் அதுக்கு அப்படின்னு டாக்டர்லாம் போய் பார்க்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படும். அதனால வந்துட்டு சீக்கிரமா ஐபிஎல்ல முடிச்சு சீக்கிரமா இங்கிலாந்து சீரிஸ் வந்துட்டோம். எக்ஸாக்ட்லி. ஒரு விஷயம் என்னுடைய நீங்க வந்து அந்த லிங்க் வேற நீங்க போட்டிருக்கீங்க சோசியல் மீடியால. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம நார்மலா இந்த டைப் ஆஃப் பேட்டிங் ஆவரேஜஸ், லா ஆஃப் ஆவரேஜஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் நடக்கும். நான் சொன்னது பியூர் இன்ட்யூஷன் தான். ஏன்னா ரிஷப் பண்ட் ரொம்ப பேடா ஃபெயில் ஆயிருக்கு. ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறவர் கண்டிப்பா ஸ்டாரா இருப்பார் அப்படின்னு சொல்றது தான் எனக்கு வந்து பிளஸ். ஏன்னா அது பியூர் இன்ட்யூஷன், அதுக்கு லாஜிக்கே கிடையாதுன்ற திருப்பி. ஆனா இந்த இன்ட்யூஷன் கிளிக் ஆகுது. 4 out of 6 times or 4 out of 7 times கிளிக் ஆகுது. அது எனக்கு ஒரு சந்தோஷம். அண்ட் அப்கோர்ஸ் இந்த 4ல பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்களா பவர் பிளேலன்றது கொஞ்சம் பார்ப்போம். ஆர் ஸ்லோ போலர்ஸ், தோஸ் ஹூ கம் ஃபாஸ்ட் அண்ட் போல் ஸ்லோ, அந்த மாதிரி போலர்ஸ் கிளிக் ஆகணும்னு தோணுது. ஐ திங்க் லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இஸ் இன் ஸ்டோர் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அங்கங்க நீங்களும் இந்த மாதிரிலாம் பாருங்க. சோசியல் மீடியால பார்த்து எது வந்து கலாய்ச்சா நம்ம வியூவர்ஸுக்கு பிடிக்கும்ன்றதையே பார்த்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். மறுபடியும் சந்திப்போம். ஆர் ஃபேவரட் ஆர்.